அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதத்தோட 6வது நாளுங்க. சூப்பராக நாளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எப்பவும் போல காலையில் எந்திரிச்ச உடனே நல்ல ஒரு மைண்ட் செட்டு, இன்னைக்கு நாள் நல்லா பொழுது போகணும் அப்படிங்கிற எண்ணமே அந்த நாள் ஃபுல்லாக சூப்பராக கொண்டு போயிடும். அதே மாதிரி தான் இன்னைக்கு நாளும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல், பாசிப்பருப்பு குழம்பு, ரசம், தக்காளி ரசம். இந்த மாதிரி இன்னைக்கு சமையல் நேரங்காலமே பண்ணியாச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில நான் கொஞ்சம் எந்திரிக்கிற லேட் ஆயிடுச்சு. அவர் எந்திரிச்சோடனே சாப்பாடு வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு மறுபடியும் பருப்பு சாம்பார் காயெல்லாம் வணக்கி ரெடி பண்ணிட்டேன். அப்படியே தீபம் பாத்தீங்கன்னா 2-3 நாளா அப்படியே கருப்பு ஆயிடுச்சு. சரி அதை கிளீன் பண்ணிட்டு தீபம் போட்டுடலாமேன்ட்டு தீபம் கரெக்டா போட்டு ரெடி பண்ணி வச்சேன். தம்பியும் குளிச்சுட்டு அவங்களும் கரெக்டா வந்துட்டாங்க. சரி தீபம் போடு சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நான் அடுத்து அப்படியே பூஜையை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தம்பி பாத்தீங்கன்னா ஸ்கூல் சார் மட்டை போட்டாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா நைட்டு எழுதணும், 2 மணி வரைக்கும் எழுதுற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார் எழுதினாரு. பாதியில தூங்கிட்டாங்க. ஆல்ரெடி கொஞ்சம் முதுகு வலி ப்ராப்ளம் இருக்கங்காட்டி அதான் சாக்காடுன்னு லீவ் வேற போட்டாங்க. அதனால சரி இதான் சாக்காடுன்னு நல்லா சார் எந்திரிக்கும் போது அப்படியே ஒரே ஆக்ஷனுங்க. என்னால முடியலமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துல ஆள் ரெடி ஆயிட்டாங்க. ஆனா லீவ் போடணும்னு முடிவு பண்ணி லீவ் போட்டாச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாமி எல்லாம் சூப்பரா சாமி கும்பிட்டாச்சு. பூ இல்லைங்க, நேத்து பூ வாங்கிட்டு வரணுங்கிற நினைப்பே சுத்தமா ஞாபகம் இல்லை. இத்தனைக்கு நான் வெளியே போயிட்டு வந்தேன், அவருக்கு முருகருக்கு பூ வாங்கணுங்கிற நினைப்பே இல்லாம வந்துட்டேன். அது ஒரு இதாயிருச்சு. சரி சாமி எல்லாம் கும்பிட்டு சரி இந்தாங்க ஆளுக்கு ஒரு பட்டை இடுங்க அப்படின்ட்டு 2 பேரும் பாட்டு வேற, சிவனும் சக்தி சேர்ந்தா மாசுடா அப்படின்ட்டு பாட்டு வேற பாடிட்டு இருக்கேன் லீவ் போட்டு. சரி எதையோ பண்ணுங்க, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே டீயை ஸ்ட்ராங்கா போட்டு குடிச்சிட்டேன். எப்பவும் காலையில பசங்க டீ வச்சிருவாங்க. நான் குடிக்கிறது கடைசியா குடிப்பேன். சமையல் மட்டும் தான் நான் பண்ணுவேன். காலையில தம்பி சிவா பாத்தீங்கன்னா டீ போட்டுருவாப்ல. டீ அவங்க எல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் நான் டீ குடிப்பேன். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிளவுஸ் பாத்தீங்கன்னா 2வது பிளவுஸ் எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் பிளவுஸ் எப்படியோ ஒரு வாரமா அப்பப்ப அப்படியே கொஞ்ச நேரம் போட்டு ஒரு வழியை ஃபினிஷ் பண்ணிட்டேன். அந்த பிளவுஸ்ல ஒரு சின்ன மிஸ்டேக் வேற பண்ணி நடந்து போச்சு. ஸோ அடுத்த பிளவுஸ்ல அந்த மாதிரி மிஸ்டேக் எதுவும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்கேன். இந்த பிளவுஸ் சீக்கிரம் முடிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிடிச்ச வேலை செய்யும் போது அது கஷ்டமா இருந்தாலுமே நமக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், செய்யலாம்னு தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வீட்டுல உட்காந்துட்டு போன் பார்த்துட்டு செய்யற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் முதுகு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, என்ன சொல்றது, தலைவலி, எல்லா வலிகளுமே வந்துடும். இதை போட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே ஒரே இடத்துல உட்காந்து போடும்போது. ஆனாலும் அந்த கஷ்டத்தையும் தாண்டி இதை போடணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு. அது மாதிரிதான். ஸோ எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செய்யுங்க. அது கஷ்டமாவே இருந்தாலும் அதுல சக்சஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.